நான் சொல்றேன், நீங்கள் கீழே போகிற நாட்கள் அல்ல, நீங்கள் மேலே எழும்புகிற நாட்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் பெருகுகிற நாட்களை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்போ என்ன நடக்குதோ அதை நம்பாதி. தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கோ அதை நம்புங்க. அப்போ என்ன ஆகும்? நடக்கிறது கூட மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நடக்கிற கெட்டதை எப்படி மாற்றலாம், வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவை எப்படி மாற்றலாம், வாழ்க்கையில் இருக்கிற பாதகங்களை எப்படி மாற்றலாம்னா, நடந்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கும் பொழுது அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு நடுவில் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பி அதை சிந்தித்து அதை நீங்கள் பேசி அதை நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா, தீமை கூட நன்மையாக மாறும். அப்புறம் நீங்கள் என்ன இன்னொரு ரெல்முக்குள்ள நீங்கள் போயிடுவீங்க. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு. தீமை எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க. பார்க்குறீங்க, இதெல்லாம் உண்மையா பிரதர்? இப்படி ஆக முடியுமா? இப்படி ஒரு சாத்தியம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு. தரித்திரத்துக்கு எதிராக கடவுளுடைய வார்த்தையை பேசி சிந்தித்து செயல்படுத்தி இன்னைக்கு பார்த்தா அது எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்போவுமே சில தேடிக்கிட்டே இருக்கிறது. நினச்சேன் எல்லாருக்கும் வேலை போயிட்டா, ஆமாம் வேலை போயிடும், இப்படியே கெட்ட செய்தியே தேடிட்டு போவாது. நியூஸ் படித்தாலும் எது கேட்டாலும் அதுதான். அதாவது என்ன தேடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதான் லைஃப். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் நன்மையை கண்டடைகிறான். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் நன்மையை கண்டடைகிறான். வாழ்க்கையே எப்படி இருக்குதுன்னா, நீ என்ன தேடுறியோ அது உனக்கு கிடைக்குங்கிறார் கடவுள். யாரோ கொஞ்சம் பேர் உயர்ந்திருப்பாங்களே, யாருக்கோ கொஞ்சம் நல்லது நடந்திருக்குமே, இப்படி பார்க்குற மனிதனுக்கு அந்த செய்தியாக வருது. ஒருத்தன் உருப்படாமல் போயிருப்பானே, அப்படி ஆயிருந்திருக்குமே இப்படி ஆயிருந்திருக்குமேன்னு கெட்டதை கற்பனை பண்ணி அதே தேடுற ஆளெல்லாம் அதை பார்க்குறாங்க.